ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த அக்டோபர் மாதம் முடிவதற்குள்ளாகவே உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைச்சிடணுங்கிறதுக்காக தான் என்னுடைய நெற்றியை தொட சொன்னேன். இப்போதெல்லாம் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் கொண்ட ஆளாக நீ மாறிட்ட. எதையும் எதிர்கொள்ளும் விஷயமும் எல்லா சவால்களையும் சுலபமாக தாண்டி போகக்கூடிய தைரியமும் உனக்குள்ளே வந்துடுச்சு தானே. இனிமேல் முடிஞ்சு போன நொடியை நினச்சி வருத்தப்படுறதை விட்டுட்டு அடுத்த நொடி இன்னும் சிறப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக முயற்சி செய். இந்த மாதம் முடிவதற்குள்ளாகவே உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் உன் வாழ்க்கை வளமானதாக மாறி போகும். எதிர்மறையான சூழ்நிலைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது அதனை எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் வெற்றிகள் தீர்மானிக்கப்படுகிறது. இலக்கை நோக்கிய பயணத்தை நீயே நிறுத்தி கொள்ளாத வரைக்கும் நீ மெதுவாக போனாலும் நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைச்சிடும். இப்போ ஒரு சில விஷயங்களால் உன் வாழ்க்கையில் சில தவறுகளும் தகராறுகளும் நிகழ்வதாக இருக்கலாம். ஆனால் சீக்கிரமே இந்த எல்லா சிக்கல்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் தர்றேன். கடினமான பாதைகள் அனைத்துமே மகிழ்ச்சியான இலக்கை நோக்கிதான் சென்றடையும். உன் பாதை கடினமாக இருக்கேன்னு நினச்சி கவலைப்படாத. நீ இனிமே அடைய போகும் லட்சியங்கள் எல்லாம் நிச்சயமாக உன் மனசுக்கு சந்தோஷத்தை தருவதாக இருக்கும். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலைகளையும் நீ மறந்து போகிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நான் தரப்போகிறேன் தங்கமே. இப்போது இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள நீ வெற்றி பெறப்போகிறாய். அதுவரையிலும் தன்னம்பிக்கை மிகவும் அவசியம். அதற்கு பிறகு வெற்றி அடைஞ்ச பிறகு தன்னடக்கமும் அவசியம் என்பதை மறந்து விடாதே. நீ இப்போது அடைஞ்சிருக்கிறது வெற்றி என்றால் அடுத்தது தைரியமாக தோல்வி வரும்னு எதிர்கொள்ள தயாராக இரு. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையில் தோல்வியை பார்த்திருந்தீனா அடுத்து வரப்போவது வெற்றிதான் என எண்ணி அதற்கும் உறுதியாக இரு என் செல்லமே. நீ முயற்சிங்கிற படிக்கட்டில் நேர்மையாக முன்னேறி சென்றால் வெற்றி எனும் உயரம் உனக்கான இடத்தை ஒதுக்கி வைத்திருக்கும். பிறப்பின் மூலமாக உன் கூட பிறந்தவங்கள்லாம் உனக்கு உறவுகளாக தொடர்ந்து வருவது என்பது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் யாருன்னே தெரியாத அக்கம் பக்கத்தாரும் சொந்த பந்தங்களே இல்லாத நட்புகளும் உன் கூட நல்லா பழகுறாங்க. உனக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா ஓடி வந்து நிற்கிறாங்க. அப்படின்னா அது பெரிய விஷயம்தானே. உன் வாழ்க்கை பயணத்தை நீ வாழும்போது உன்னை பற்றி ஒரு சிலர் விமர்சனங்களை 1000 விதமாக சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. சரியானதாக இருந்தால் அதை திருத்திக்கோ. இல்லை வேணும்னே தவறானதாக ஏதாவது சொல்கிறாங்கன்னா எந்த பதிலையும் அவர்களுக்கு சொல்லாமல் சிரிச்சிட்டு போய்கிட்டே இரு. என்னதான் உன் வாழ்க்கை திறந்த புத்தகமாக இருந்தாலும் அதில் மௌனமாக வாசிக்க வேண்டிய பக்கங்களும் நிறைய இருக்குது தானே. கடனாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, அதை திருப்பி கொடுக்கும் வரைதான் மதிப்பு. யாரிடமும் அன்பு, பாசம், நம்பிக்கைன்னு முழுசாக நம்பி ஏமாந்து போய் நிற்காத. எதுவாக இருந்தாலும் அளவோடு இருக்கட்டும் நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு சரின்னு பட்டதை நீ செஞ்சதுக்கப்புறம் யாராவது ஏதாவது குறை சொன்னாங்கன்னா அதற்காக ஒருபோதும் வருத்தப்படவோ மன்னிப்பு கேட்கவோ வேண்டாம். ஏன்னா நீ எப்போதும் போல உண்மையாக இருந்திருக்க. அந்த உண்மையை அடுத்தவர்களுக்கு மதிக்க தெரியவில்லை என்பதற்காக நீ செஞ்சது தவறாகிடுமா என்ன? நீ உண்மையை உன் மனசாட்சிக்கு தோன்றபடி பேசியிருக்க. அதை யாரோ ஒருத்தர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களே நினச்சி நீ கவலைப்பட வேணாம். 10 பெரியவர்கள் மத்தியில் நீ உட்கார்ந்து இருக்கிறாய் என்றால் அதிகம் பேசாமல் அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு உன்னுடைய உதடுகளை பூட்டி வைப்பது தான் உனக்கு நல்லது. அப்போது தான் அவங்க 10ஓட ஒரு ஆள் 11ஆவது பெரிய ஆளாக உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குமேன்னு செல்லமே. அதை விட்டுட்டு எல்லாரும் இருக்கும்போது எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு முதல் ஆளாக போய் தொணத்தொணன்னு பேசிக்கிட்டே இருக்காத. கோபமோ மன அழுத்தமோ உனக்குள்ளே இருக்கும்போது நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் சில சமயங்களில் தவறாக போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்போதும் மனசு அமைதியாக இருக்கும்போது மட்டும் யோசனை செஞ்சு முடிவெடுக்கணுமே தவிர கோபமோ குழப்பமோ வருத்தமோ வேதனையோ இருக்கும்போது நீ எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா உன்னுடைய உணர்ச்சிகள் மேலோங்கி இருக்கும்போது உன்னுடைய புத்தி என்பது உனக்கு சரியான வழியை காட்டாது, சரியான முடிவுகளையும் எடுக்காது. அதனால தான் சில சூழ்நிலைகளில் மௌனமாக இருந்துடு, எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும். காயப்பட்டவோ மனசுக்கும் அது மருந்தாக இருக்கும்னு சொல்கிறேன். உன்னுடைய எண்ணங்கள் சரியானதாக இருந்து விட்டால் நல்ல உறவுகளை தேடி நீ போக வேணாம். அற்புதமான உறவுகள் தானாகவே அமைந்து விடுமேன் செல்லமே. கதறி அழுகவும் முடியாமல் கண்ணீர் துளியை அடக்கவும் முடியாமல் கலங்கியபடியே விதிகளை கடந்து செல்லும் கஷ்டமான தருணங்களை வாழ்க்கையில் யாருமே அனுபவிக்காமல் இருக்க முடியாது. அந்த வகையில் இப்போது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நீயும் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்த பிறகு மனம் சந்தோஷத்தோடு சீக்கிரமே வாழப்போகிறாய்.